ஐரோப்பியர்களின் வருகையிலிருந்து புக் பேக் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் அல்போன்சோ டி அல்புகர். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுக்கல். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கிங்ஸ் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சர் ஜார்ஜ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேனியர்களில் வர்க்க மையமாக இருந்தது. இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் 2ஆம் ஜார்ஜ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. முகலாய பேரரசர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தவர் ஜஹாங்கீர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர் வர்த்தகம் அனுமதி செய்த ஆங்கிலேயர்களை வர்த்தகம் செய்ய அனுமதித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. 4ஆம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். பொறுத்துக்க பார்க்கலாம். டச்சுக்காரர்கள் 1602 வந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் 1600 வந்திருப்பாங்க. டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்றாகும். நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்றாகும். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கவர்னர் நினோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியில் இருந்து கோவாவிற்கு மாற்றினார். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். டச்சுக்காரர்கள் சூரத் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவியது. இது தப்பு. ஆங்கிலேயருடைய முதல் வணிக தளம் தான் சூரத்து. இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பிரான்சிஸ் டே டென்மார்க். பெட்ரோ காபிரல் போர்ச்சுக்கல். கேப்டன் ஹாக்கிங்ஸ் இங்கிலாந்து. கால்பர்ட் பிரான்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த கண்டென்ட்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.